ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குற இந்த மினி விலாக் சூப்பரான ஒரு லஞ்ச் மெனுவோடு வந்திருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், குயிக்காகவும் பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு மோர் கூட ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் அதை வேக வச்சுட்ருக்கேன். அண்ட் இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்கிறது பீர்க்கங்காய். ஸோ 3 பெரிய சைஸ் பீர்க்கங்காய் வந்து நல்லா தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி லைட்டாக வதக்கினாலே அதுவே பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுரும். நம்ம தண்ணி சேர்க்கணும்னு இல்லை. ஸோ அது லைட்டாக வெறும் பாண்டியில் போட்டதே வந்து இவ்வளோ தண்ணி விட்டுருச்சு. அண்ட் இதோட நம்ம சேர்த்து அரைக்க போகிறது 1.5 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு, அண்ட் புளி, உப்பு, கட்டி பெருங்காயம். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அரைக்கும் போது வதங்கினதையும் இதோட சேர்த்து உப்பு வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். இங்கே நம்மளோட வாழைத்தண்டு மோர் கூட்டுக்கு வாழைத்தண்டு நல்லா வந்து வெந்துருச்சு. நார்மலாக தண்ணி சேர்த்து வாழைத்தண்டு போட்டு வேக வச்சுருக்கோம். உப்பு போட்டு லைட்டாக பெருங்காயமும் போட்டு வேக வச்சுருக்கோம். ஆப்ஷனல் தான் பெருங்காயம். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் தேங்காய், ஜீரகம், மிளகாய் ஸோ 3த்தையுமே நல்லா அரைச்சி மோர் இல்லைனா தயிரில் மிக்ஸ் பண்ணி நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக தாளிப்பு சேர்க்கணும். ஸோ இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்ல காரமாக இருந்தது மிளகாய், அதனால் 3 போட்டிருக்கேன். இல்லைனா வந்து எக்ஸ்ட்ரா கூட ஒன்று சேர்த்துக்கலாம். அந்த பச்சை மிளகாய் வாசனை நல்லாயிருக்கும். லைட்டாக அரிசி மாவும் இதோடையே கலந்தாச்சு. ஸோ சேர்க்கும் போது அரிசி மாவும் சேர்த்துட்டோன்னா நல்ல ஒரு பைண்டிங், ஒரு திக்கான ஒரு அளவு நமக்கு கிடைக்கும். சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக தாளிப்பு சேர்க்க வேண்டியதுதான். பீர்க்கங்காய் நல்லா வதங்கிடுச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம அடுத்த நாள் நல்லா உடையிற அளவுக்கு நல்லாவே வதக்கியாச்சு. இப்போ இதில் உப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சலசலப்பாக தான் இருக்கும். அதனால் தண்ணி தேவையில்லை. ஸோ உப்பு சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் நம்மளோட தொகையில் வந்து ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னோட ஃபேவரட்டான ஒரு தொகையில் இதுவும் ஒன்று. ஸோ பீர்க்கங்காய் இப்போது கூட்டு பண்ணுவோம். கண்டிப்பாக தொகையில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குயிக்கான லஞ்ச் தான். ஸோ நம்மளோட லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. சாதம், ரசம், ஆஸ் யூஷுவல் தயிர் எல்லாமே இருக்குது. ஸோ தொகையல் அண்ட் வந்து மோர் கூட்டு அதுவும் வந்து ரெடி பண்ணிவிட்டோம். ஃபைனலாக தாளிப்பு மட்டும் சேர்க்கணும். அண்ட் இன்னும் வந்து லஞ்சுக்கு டைம் இருக்குது. ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஒரு ரெஃப்ரெஷிங்காக சூப்பரான ஒரு டீ வந்து குடிக்க போகிறேன். இந்த கிளிப்பிங்ஸ் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருப்பேன் லாஸ்ட்டாக போட்ட வ்ளாகில். இது வந்து அதிமதுரம் டீ. அவ்வளோ நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.